திமுறா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பினா வரை போராடுவோம், கொந்தளிப்போம் 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 கொந்தளிப்போம், எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது, கண்ணை கட்டி வர விட்டாங்க உடச்சாப்லதான். முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். To remain silent in the face of evil is itself evil. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நிறைய பேசினாங்க. அதுல ஒண்ணு மட்டும் to remain silent in the face of evil is itself evil. ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. நம்பர் எழுதிக்கணும் அப்படியே. கடந்த 4 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே நேற்று நான் பேசி முடிஞ்சோடனே நீங்க அவை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. If I'm not wrong, scientifically நீங்க போய் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா? ஏண்டா அட்டபூச்சுவாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. வீட்டுக்கு போய் டிவி போட்டு பார்த்தா அங்க இன்னொரு அமைச்சர் இன்னும் பதில் சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆகணும். தாத்தா சாமி படம் நல்லா இருந்துச்சு. உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. ஆமா ஆமா போடுனா போட்டுவாமா. அதுக்காக நாங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்க குறுக்கிட்டு ஏன் கத்துது? நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? சமாளிக்காத. உங்களெல்லாம் கண்ணாமன்னு திட்டி அது கிட்ட வார்த்தைலாம் பேசினா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? அழாத அழாத அழாத. சொல்லப்போனா சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்டா. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். சோறு தானே தின்ற. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா இடத்துலயும் ஐயா ஆல் ரவுண்டர். எப்படி ஆல் ரவுண்டர்? இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் நம்ம மேல அவதூறு. ஐயோ ஐயோ டேய், ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிக்கிட்ட என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.